அரசு ஊழியராக இருந்தது முதல் சினிமாவில் நடிகரானது வரை மறைந்த நடிகர் சின்ன கலைவாணர் என்று போற்றப்படும் விவேக் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். 1961ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி கோவில்பட்டி அருகே உள்ள பெருங்கோட்டூரைச் சேர்ந்த சிவ அங்கையா பாண்டியன் மணியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் விவேக். இவருடைய முழு பெயர் விவேகானந்தன். இவரது தந்தை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டலத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்றவர் இவர். அதே துறையில் எம்காம் முதுகலை பட்டமும் பெற்றார். சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூனியர் அசிஸ்டண்டாக அரசு பணியில் சேர்ந்தார். அதன் பிறகு ஆரம்பத்தில் நாடகங்களில் நடித்து வந்த விவேக் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைக்க அவருடைய இயக்கத்தில் உருவான மனதில் உறுதி வேண்டும் படத்தின் மூலம் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். அந்த திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் நடித்த விவேக் மீண்டும் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் நடித்து ஒரு நடிகராக பிரபலமானார். அந்த திரைப்படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ற வசனம் இவரை ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக பிரபலப்படுத்தியது. ஒரு வீடு இரு வாசல், புது மாப்பிள்ளை, கேளடி கண்மணி, இதய வாசல், புத்தம் புது பயணம் என பல படங்களில் நடிக்கத் தொடங்கிய விவேக் மின்னலே, பெண்ணின் மனதை தொட்டு, ரன், நம்ம வீட்டு கல்யாணம், தூள், சாமி போன்ற படங்களில் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்தார் நடிகர் விவேக். லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டு இவருடைய நகைச்சுவை காட்சிகள் இடம்பெற்றன. தமிழில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களின் படங்களிலும் நடித்துள்ள இவரை பஞ்சு படத்தின் மூலம் கதாநாயகனாக நடிக்க வைக்க முயற்சி செய்தார் கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன். அந்த வகையில் சொல்லி அடிப்பேன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் விவேக். அந்த திரைப்படம் பொருளாதார நெருக்கடிகளால் வெளியாகாத போதும் அதன் பிறகு விவேக் கதாநாயகனாக நடித்த நான் தான் பாலா, பாலகாட்டு மாதவன் போன்ற படங்கள் வெளியாகி இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. ஒரு நாடக கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய இவர் சுமார் 25 ஆண்டுகளுக்கும் மேல் சிறந்த நகைச்சுவை கலைஞராக தன்னுடைய ஆளுமையை கோலோச்சி வந்த விவேக் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தான் காரணம், வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என கூறி அவ்வப்போது இத்திட்டத்தினை செயல்படுத்தி வந்தார். சினிமா ரசிகர்கள் இவரை சின்ன கலைவாணர் என்றும் மக்களின் கலைஞன் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. உன்னருகே நான் இருந்தால், ரன், பார்த்திபன் கனவு, சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு ரன், 2003ஆம் ஆண்டு சாமி, 2004ஆம் ஆண்டு பேரழகன், 2007ஆம் ஆண்டில் சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருது பெற்றார் விவேக். ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லாத போது மேல்மாடி காலி என்ற சின்னத்திரை நாடகத்தில் நடித்திருக்கிறார். இவரது மனைவி பெயர் அருள் செல்வி. இவருக்கு அம்ரிதா நந்தினி, தேஜேஸ்வினி என்கின்ற 2 மகள்களும் உள்ளனர். பிரசன்னகுமார் என்கிற ஒரு மகன் இருந்தார். அவர் சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக்குறைவால் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கலைவாணர் என்று போற்றப்படும் நடிகர் விவேக் அவர்களின் வாழ்க்கை என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.